கோடை காலம் நெருங்கி வரும் நிலையில் சேலத்தில் தற்போதே வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த சில நாட்களாக 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்தி வருவதால் பகல் வேளையில் மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இருப்பினும் அவசர தேவைகளுக்காக வெளியே வரும் எளிய மற்றும் நடுத்தர மக்கள் பெரும்பாலும் ஆட்டோக்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் சேலம் 5 ரோடு அருகே உள்ள குரங்கு சாவடியை சேர்ந்த 76 வயது ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி தனது வாடிக்கையாளர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தனது ஆட்டோவை குழு ஆட்டோவாக மாற்றியுள்ளார். அதாவது ஆட்டோவின் மேற்புறத்தில் சோளத்தட்டுகளை பரப்பி அதன் மீது தண்ணீர் ஊற்றும் வகையில் மின் மோட்டாரை பயன்படுத்தியுள்ளார். இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து ஆட்டோவிற்குள் பயணிக்கும் பயணிகள் ஜில்லென்ற ஏசி காரில் செல்லும் வகையில் மாற்றியுள்ளார். இது அவருடைய வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்து பேசிய ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி தனது வீட்டில் பராமரித்து வரும் கறவை மாடுகளுக்கு கொடுக்கும் சோளத்தட்டுகளை பயன்படுத்தி ஆட்டோ மீது கூரை அமைக்க யோசித்ததாகவும் இதனை செயல்படுத்தி பார்த்தபோதுதான் வெயிலின் தாக்கமே தெரியவில்லை என்பதை உணர்ந்ததாகவும் கூறினார். மேல தட்டு போட்டிருக்கேன். தட்டு ஒரு 500 ரூபாய் தட்டு மேல நிறுத்திருக்கேன். அப்படியே கூரை கொட்டாய் மாதிரி டாப் போட்டு கிராமத்தில் இப்படிதான் கொட்டாய் போட்டிருப்பாங்க. நான் பண்ணிருக்கிற குடிசையில் மேலே தண்ணி கொட்டுற மாதிரி பண்ணியிருக்கேன். அது சொட்டு நீளம் பாசனம் விவசாயத்தில் இருக்கிற அந்த பைப்பு வச்சிருக்கேன். 15 பைப்பு சொட்டா ஊற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பைப்பினுடைய தண்ணி கீழே வேஸ்ட் ஆகாமல் முன்னாடி ஒரு டேங்க் வச்சிருக்கிறேன். அந்த டேங்க்கு போயிடும். அந்த மோட்டர் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது போட்டால் மறுபடியும் டேங்கே போயிடும். அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகும். அங்கேயே ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். இயற்கை ஆசோன்னு சொல்லிவிட்டு பண்ணியிருக்கேன். மிக்க நல்லா இருக்கு. ஜனங்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. ஆட்டோவில் சிறிய அளவிலான தண்ணீர் டேங்கினை வைத்து மின் மோட்டார் ஒன்றினை பொருத்தி அதன் மூலம் தண்ணீர் மேற்கூரைக்கு எடுத்து சென்று சொட்டு சொட்டாக வடியும்படி இதனை வடிவமைத்துள்ளார். இதனால் ஆட்டோவின் உட்பகுதியில் வெயிலின் தாக்கம் இல்லாமல் குளிர்ச்சியாக இருக்கிறது. மேலும் ஆட்டோ பயணிகளின் தாகம் தணிக்க குடிநீர், சிறிய அளவிலான பேட்டரி ஃபேன் வசதியும் செய்து கொடுத்துள்ளார்.